கிரீட்டிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசாயா 42வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் வந்து கர்த்தருடைய தாசனை குறித்த ஒரு சங்கீதம் இருக்கிறது. ஸோ இந்த தாசன் அவருடைய வருகை முன்னறிவிப்பு ஏசாயா 40வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த தாசனை குறித்த பாடல்கள் 4 பாடல்கள். ஸோ இந்த வரப்போகிற டிவோஷனில் அந்த 4 பாடல்களை பார்க்க போகிறோம். முதல் பாடல் ஏசாயா 42. ஸோ இந்த தாசன் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த தாசனுடைய ஊழியம் அல்லது அவருடைய மிஷன்ஸ், அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் வந்து முதல் பாடலில் எழுதியிருக்கு. ஸோ ஏசாயா 42 1-4 வரைக்கும். இது அவருடைய பிறப்புக்கு முன்பாக கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ ஏசாயா 42 1-4 வரைக்கும் படிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். பார்த்தோம் நம்ம அதை இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம். அப்போ அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ரைட்? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுக்குரிய நியாயத்தை அவர் கொண்டு வருவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி நியாயத்தை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ லீடர்ஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு போயிருக்காங்க. ரைட்? அவங்க நியாயத்தை கொண்டு வர்றதில் வந்து முழுமையாக 100% இருந்ததும் இல்லை. அந்த நியாயத்தை கொண்டு வரும் பொழுது அதனுடைய பாதிப்பு மற்ற நபர்களுக்கும் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி ஆள போகிறாரு 2ஆம் வருகையில். அந்த சமயத்தில் நியாயமானது 100% இருக்கும். ஸோ முதலாக அவர் வந்ததுன்றது வந்து நம்மளுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை எடுத்துக்கிட்டு நமக்கு நீதியை கொடுக்கவும் நம்மை நீதியின் வழியாக ரட்சிக்கவும் வந்த கர்த்தர். ஸோ அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அந்த ஒரு கம்பேஷன், என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர். நான் நெறிந்த நாணலாக இருந்தால் நிறைய பேர் என்னை முறிச்சிருவாங்க. என்கிட்ட ரொம்ப பக்குவமாக என்னை முழுமையாக அறிந்து என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன். அவர் நியாயத்தை பூமியில் நிலைப்படுத்தும் மட்டும் இலகரிப்பதும் இல்லை. டயர்டாக மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். ரைட்? பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஸோ அவர் வரும்போது கூக்குரலிட மாட்டார். தன்னை பற்றி ஒரு விளம்பரமோ, ரைட், ரொம்ப சத்தமாக பேசி ஒரு மற்றவர்களை அடக்கக்கூடிய ஒரு லீடராக இல்லாமல் இம்மாதிரியாக வரக்கூடிய அந்த தாசன் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். ஸோ அவருடைய ஊழியம் என்பது 42 1-4 இருக்குது. அந்த ஊழியத்தை குறித்து அதனுடைய தீர்மானத்தை 5வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதுதான் அந்த தாசனை குறித்த முதல் சங்கீதம். ஸோ இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்பாக அந்த தாசனை குறித்த 4 சங்கீதம் இருக்குது. மிச்சம் இருக்கிற 3 சங்கீதத்தை வந்து வரப்போகிற டிவோஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.